Hi friends, welcome to Rice and Spices channel. இந்த வீடியோவில் ஆந்திரா ஸ்பெஷல் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த சட்னிக்கு தேவையான பூண்டு ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிளகாயும் பூண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு முதல்ல திரியாக தான் இருக்கும், பரவாயில்ல, அது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த தக்காளி அப்புறம் இந்த வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கோங்க. நல்லா மையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டதுன்னா கூட கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், சட்னியை ரொம்ப சிம்பிளாக நம்ம அரைச்சிட்டோம். பாருங்கள், சட்னி பார்க்கவே இவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குது. இந்த சட்னியை சுட சுட இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டிடலாம். பாருங்கள், சட்னி பார்க்கும் போதே நாக்கில் எச்சி ஊறுது. இது நீங்கள் டிஃபனோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆந்திரா சைட் போனீங்கன்னா இந்த சட்னியை எல்லா ஹோட்டல்லையுமே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் கூடவே 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.